உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரர் டி. சரவணன். சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் ஒரு குடும்பத்தாருடைய துக்கத்தை இயேசு எப்படி சந்தோஷப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மரியாளும் மார்த்தாலும் லாசருவும் பெத்தனியா என்ற கிராமத்துல வாழ்ந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தனியா கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் இந்த குடும்பத்துல வந்து தங்குவதும், இந்த குடும்பத்தாரை இயேசு அதிகமாக நேசித்திருந்தார். ஒரு நாள் லாசரு வியாதியா இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கிறான், வந்து பார்க்கும்படி ஆட்களை அனுப்பி சொல்லியிருந்தார். இயேசு வருவதற்கு தாமதமான பொழுது நாட்கள் ஆனது. லாசருவும் வியாதி நிமித்தமாய் மரித்து போனான். அவனை அடக்கம் செய்து 3 நாள் ஆனது. 4வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு பெத்தனியா கிராமத்துக்கு லாசருவை குடும்பத்தாரை பார்க்கும்படியா வருகிறார். அப்பொழுது மார்த்தாள் இயேசுவை தேடி வந்து இயேசுவிடத்துல தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் தன்னுடைய சகோதரன் மரித்து போனதையும் தெரிவிக்கிறார்கள். பிறகு இயேசு மரியாள் எங்கே என்று கேட்கிறார். மரியாளும் அழைத்து வருகிறார்கள். அநேக ஜனங்களும் கூட வருகிறார்கள். இயேசு அவர்கள் எல்லாரும் அழுவதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று 35ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பிறகு லாசருவை எங்கே அடக்கம் செய்திருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்க அவர்கள் அந்த கல்லறண்டையில கொண்டு போனார்கள். இயேசுவும் அந்த கல்லறை அண்டையில அழப்போகிறார் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இயேசு அழுவதற்காக அங்க போகவில்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்புவதற்காக இயேசு சென்றிருந்தார். ஆனால் அங்கு இருக்கிறவர்களுக்கு இயேசு என்ன செய்ய போகிறார் என்று எண்ணத்தோடு கூட காத்திருந்தார்கள். பிறகு இயேசு அங்கே நின்றவர்களை பார்த்து கல்லறை புரட்டுங்கள் என்று சொன்னார். அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கு இருந்தவர்கள், ஆண்டவரே 4 நாள் ஆனதே, நாருமே என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், இல்லை, அந்த கல்லை புரட்டுங்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் கல்லை புரட்டினார்கள். இயேசு வாசல் அருகே நின்று மரித்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்தவன் உயிரோடு எழுப்பி வந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் அநேக நாட்களாய் துக்கத்தோடும் கவலையோடும் கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? அவ்வளவுதான், யாராலும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது, என் துக்கம் மாற்ற முடியாது என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கலங்காது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். எப்படி மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வந்தாரோ, அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எத்தனை நாட்கள் பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் கலங்காதிருங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். அது எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் பிரச்சனைகளா இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். யாராலும் முடியாது என்று சொல்லியிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்று என்னோடு கூட
விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, இந்த நாளிலும் உமது சமூகத்துல வருகிறோம். அப்பா, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அப்பா இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றும், உடைய வேதனைகளை மாற்றும், உடைய கவலைகளை மாற்றும். இன்றைக்கு என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருடைய துக்கத்தை மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க. யார் என்ன சொல்லியிருந்தாலும் என் தேவன் இன்றைக்கு ஒரு மாற்றுதலை உண்டாக்கும்படியாக, உங்களுடைய நம்பிக்கையின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தருடைய கிருபை, சமாதானம் உங்களோடு கூட இருப்பார்.